ஒரே நிமிஷம் மக்களே, தங்கம் வாங்குறவங்க தங்க வச்சுன்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏற்கனவே பாகிஸ்தான்ல ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை படுதோல்வியில முடிஞ்சது. அதனால தங்கத்தோட விலை கொஞ்சம் அதிகமாச்சு. மீண்டும் பேச்சுவார்த்தை எப்ப நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தை படுதோல்வியில முடிஞ்சதுனால மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சா நம்ம எதிர்பார்த்த அந்த தங்கத்தோட விலை கம்மியாகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த பேச்சுவார்த்தை படுதோல்வி அடைஞ்சதுன்னா நம்ம கை மீறி அதிக அளவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? இந்த மீட்டிங் மட்டும் சுமூகமா முடிஞ்சிச்சுன்னு வச்சீங்களா, எல்லாமே ரெடியா இருங்க. தங்கம் வாங்குறதுக்கு இதுதான் சரியான பொசிஷனா இருக்கும், அதாவது சரியான நேரமா இருக்கும். ஏன்னா இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா தங்க விலை கண்டிப்பா கீழே இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த மீட்டிங் எப்போ, அதாவது அடுத்த கட்ட மீட்டிங் எப்போ, இதனால தங்கம் விலை குறையுமா குறையாதா, இந்த மீட்டிங்ல ஏற்பட போகும் சுமூகமான முடிவு என்ன, இல்ல பாதகமான முடிவு என்ன, இதை பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல அலசி ஆராய போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன். நம்ம சேனல்ல திங்கட்கிழமை போட்ட வீடியோல ஒரு வீவர் ஒரு கமெண்ட் கொஞ்சம் தவறான வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது இவருக்கு ஒண்ணும் தெரியாது, ஒரு அசிங்கமான வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது அது என்னன்னா நான் சொல்லல, கமெண்ட்ல காமிக்கிறேன் பாருங்க, ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கமெண்ட் நீங்க பண்றது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை நீங்க யாருன்ட்டு மக்களுக்கு காட்டுறீங்க. இது என்னால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எப்படியாப்பட்ட மனிதர் அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகத்துக்கு நீங்க காட்டுறீங்க. அதனால இந்த மாதிரி தவறான வார்த்தை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிறீங்க இந்த உலகத்துக்கு யாருன்ட்டு. சரிங்களா? நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு நான் எதனா தவறான செய்தியை நான் சொன்னேன்னா அந்த செய்தியை நீங்க தவறா சொல்றீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி நான் ரிப்ளை கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன். சரிங்களா? இது போன்ற தவறான கருத்துக்களை சோசியல் மீடியால நம்ம சேனல்ல நீங்க சொல்லாதீங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தெரியாத விஷயத்துல நான் கையை வைக்க மாட்டேன். சரிங்களா? சோ நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 12ஆம் தேதி மீட்டிங் அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்துலாம். அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த 21 மணி நேரம் மாரத்தான் மீட்டிங் நடைபெற்று கூட எந்த சுமூகமான முடிவும் அந்த மீட்டிங்ல எட்டப்படல. அதாவது எந்த முடிவும் எடுக்கல. இதனால அமெரிக்கா விதித்த எந்த நிபந்தனைக்கு ஈரான் கட்டுப்படல. அதாவது ஒரு நிபந்தனை கூட ஈரான் ஏத்துக்கல. இதனால கோபம் அடைஞ்ச அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் ஈரான்ல இருக்கிற எண்ணெய் கிடங்குகள் மீது, அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் மீது மேலும் பொருளாதார தடைகளை அதிகரிச்சிருக்காங்க. மேலும் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இப்போ ஈரான் மட்டும் சும்மா இருப்பாங்களா? அதாவது அந்த மீட்டிங் எந்த சுமூகமாவோ இல்லாதனால ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ராணுவத்துக்கு அவங்களோட ஏவுகணைகளை தயாரான நிலையில வச்சிருக்குமாறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹார்முஸ் ஜலசந்தி வழியா போற கப்பல்களுக்கு எந்த பாதுகாப்பு உத்தரவும் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை படுதோல்வி அடைஞ்சதுனால அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே சர்வதேச சந்தையில தங்கத்தோட விலை மலமளமளவான உயர்ந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பெரிய போர் தான் வரப்போகுதுன்ட்டு எல்லா முதலீட்டாளர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே போச்சு. இப்ப வரைக்கும் தங்கத்தோட விலை ஏறிட்டு தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அதாவது ஈரான் அமெரிக்கா இடையே அடுத்த கட்ட மீட்டிங் எப்பன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற போர் நிறுத்தம் ஏப்ரல் 21ஆம் தேதியோட, அதாவது இந்த மாசம் 21ஆம் தேதியோட முடிவடையுது. அடுத்த கட்டம், அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேபி அதாவது ஓரிரு நாட்கள்ல, அதாவது 16, 14ஆம் தேதி கூட இந்த மீட்டிங் நடைபெறலாம். இதற்கான முடிவை பாகிஸ்தான் அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை நடக்கணும், சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படணும் நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சா என்ன நடக்கும்னா, ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி திறந்து விட்டுருவாங்க. அமெரிக்கா ஈரான் மேல போட்ட பொருளாதார தடைகளை நீக்கிடுவாங்க. இதனால என்ன ஆகும்னா ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டு தங்கத்தோட விலை கண்டிப்பா சரிவை நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரம் தான் நம்ம தங்கத்துல முதலீடு பண்றதுக்கான நேரமா இருக்கும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒருவேளை அந்த மீட்டிங் சுமூகமா முடியலன்னா ஏப்ரல் 21க்கு அப்புறம் போர் பதற்றம் அதிகமாகி தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு 16,000க்கு மேல போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனால ஒரு சவரன் நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம தங்கத்துல முதலீடு பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம விலை நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கோம்.
சரி, இப்போ நம்ம வியூவர்ஸ் கேட்ட கமெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்லுவோம். அதாவது நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, லேண்ட்ல வந்து முதலீடு பண்றது நல்லதா? ஏன்னா இப்ப தங்க விலை வந்து ஏறிட்டே போகுது. அதனால லேண்ட்ல முதலீடு பண்றது நல்லதா? தங்கத்துல முதலீடு பண்றது நல்லதான்னு கேட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, லேண்ட வாங்கி நீங்க வீடு கட்டுறதா இருந்தா நீங்க லேண்ட்ல கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல லேண்ட நீங்க முதலீடா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நீங்க தங்கத்தை இப்ப வாங்குனீங்கன்னா, நீங்க தங்கத்தை வந்து எப்ப வேணாலும் எந்த எமர்ஜென்சிக்கு வேணாலும் தங்கத்தை உடனே போயிட்டு வித்துட்டு உங்களால அதை பணமா மாத்த முடியும். ஆனா ஒரு லேண்டை விற்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? அதுக்கான பர்சனை பிடிக்கணும், ஆளை தேடணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். லேண்டை வந்து உடனே விற்கிறது. அதனால எதுல முதலீடு பண்றது பெட்டர்? என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா, தங்கத்துல முதலீடு பண்றது தான் பெட்டர். ஏன்னா நீங்க முதலீடு பண்றதா இருந்தா தங்கத்துல முதலீடு பண்றது தான் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஜி மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு ETF ஃபண்ட் இருக்கு, அதுல SIP பண்றது பெட்டரா இல்ல லம்சமா போடுறது பெட்டரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுதான். கண்டிப்பா SIP பண்றது பெட்டரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க மொத்த பணத்தை போட்டுட்டீங்கன்னா சடனா வந்து மார்க்கெட், அதாவது போர் பதற்றம் குறைஞ்சு தங்க விலை சடனா கீழே இறங்கிச்சுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் கண்டிப்பா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கான ஒரு எக்ஸாம்பிளோட அடுத்த வீடியோல வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து நாங்க சொல்றதை கேட்காம மொத்த பணத்தையும், அதாவது 10 lakhs அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டு கோல்டு ஃபண்ட்ல போட்டாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே வந்து கோல்டு ரேட் வந்து செலவான கம்மியாயிடுச்சு. அப்போ அவருக்கு வந்து அவரோட போர்ட்போலியோ வந்து மைனஸ்ல வந்துச்சு. நான் அப்புறமேட்டு அவருக்கு நான் சொன்னேன், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லாஸ் உங்களுக்கு வந்திருக்காது சார் அப்படின்ற மாதிரி. சோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க, ஜி நான் வந்து கோல்டு வாங்கணும், அதே சேம் நான் கோல்டு போட்டுக்கணும், அதே சேம் நான் சேவிங்ஸும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, நீங்க ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 24 கேரட் கோல்டு வாங்குங்க. அதுதான் நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் நீங்க விற்கும் போது சேம் டைம் அதே அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்னோட சின்ன சஜஷன் என்னன்னா, நீங்க சேவிங்ஸ் பண்றீங்கன்னா டிஜிட்டல் மூலியமா இன்வெஸ்ட் பண்றது நல்லது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் மூலியமா கோல்ட நீங்க வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? என்னோட சின்ன சஜஷன் அதுதான். சோ முடிவா என்ன சொல்றேன்னா, அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெறும் இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா முடியற வரைக்கும் இந்த தங்க மேல வந்து பெருசா ஆட்டம் காட்டினே தான் இருக்கும். ஆனா நீண்ட கால முதலீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கம் வந்து எப்பவுமே ஒரு சேஃப் ஹேவன் தான். அதாவது தங்கம் வந்து எப்பவுமே ஒரு லாபம் தான். அதனால இந்த அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெறும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுமூகமான முடிவை எட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டு போடுங்க. தவறான வார்த்தைகளை வந்து நம்ம சேனல்ல பயன்படுத்தாதீங்க. ஒரு வேண்டுகோளா நான் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல, அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து அவரோட மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் பார்த்தாருங்களா, அந்த வீடியோ வந்து அந்த ஸ்டேட்மெண்டோட உங்களுக்கு நான் வந்து எப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு, எப்படி லாஸ் ஆச்சு அப்படின்றத தெளிவா உங்களுக்கு நான் விளக்குறேன். சரிங்களா? அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க. ஏன் உங்களை வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்க சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பாய் பாய்.